அதுதாங்க நம்ம ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்ட்ரக்சர். இதுல என்ன அட்வான்டேஜ்னா எல்லா எக்ஸ்போர்ட்ஸும் இதுல இருப்பாங்க ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல. டிஸ்அட்வான்டேஜஸ்னா குறுகிய காலத்துல டக்குன்னு முடிக்கிறதுனால சம்டைம்ஸ் அந்த டைம்லைன் மெயின்டைன் பண்ண முடியலன்னா குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சரல் சாய்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்ட்ராட்டஜிக் challenges the organization face. In reality, few organizations adopt a structure that is just like one of the pure structural types discussed above. இங்க பாருங்க கண்ணா, நிறைய டெஸ்ட் இருக்கு. மார்க்கெட் அட்வான்டேஜ் டெஸ்ட், பேரண்டிங் அட்வான்டேஜ். இந்த பேரண்டிங் சொல்லட்டுமா? நல்லா இருக்கும் பாருங்களேன். ஒரு கார்ப்பரேட் சென்டர் வந்து aims to add value as a synergy manager. It should design a structure that places important integrative specialisms such as market or research at the center. அதாவது பேரண்டிங் அட்வான்டேஜ் டெஸ்ட்னா ஒரு கார்ப்பரேட் சென்டருக்கு வந்து சினர்ஜி மேனேஜர் வந்து டு ஆட் த வேல்யூஸ் சினர்ஜி மேனேஜர். சினர்ஜி மேனேஜர்னா ஒரு கம்பைன்டு ஒரு எஃபெக்ட். ஓகே, பேரண்டிங்ன்றது என்னது? அப்பா அம்மா சேர்ந்தாதான் குழந்தை நல்லா இருக்கும். அந்த மாதிரி சினர்ஜி மேனேஜ்ன்றது ஒரு கம்பைன்டு எஃபெக்டா எடுக்கும்போது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மார்க்கெட் ரிசர்ச்ல ஒரு ஒரு ஆடட் வேல்யூவா ஒரு ஃபீச்சர் எடுத்துட்டு வருவாங்க. அதான் பேரண்ட் அட்வான்டேஜ் டெஸ்ட். பீப்புள் டெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா the structure completely must fit the people available. 10 பேர் தான் இருக்காங்க, அதுல 4 பேர் சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கலாம், 4 பேரை வச்சு அந்த ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்றது. feasibility டெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா இப்போ this is a catch all category. feasibility டெஸ்ட்ன்றது வந்து structure must fit legal, trade union and similar constraintsலாம் இருப்பாங்க. அதை வந்து கரெக்டா செட் பண்றது feasibility டெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேணாம். மார்க்கெட் அட்வான்டேஜ் டெஸ்ட் வந்து இஸ் பேசிக்லி ஃபாலோஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு சொல்றேன்டா. ஆஹ் ஆஹ் எனக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அட்டாக் பண்ணும்போது ரெண்டு ஸ்டெப்பும் தேவை. ஒரு கோஆர்டினேஷன் பிட்வீன் டூ ஸ்டெப்ஸ் இஸ் வெரி மச் இன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட். அது எதுக்கு அங்கே ப்ளே அப்போனா நான் என்ன பண்ணும், அந்த ரெண்டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கும் நான் ஈக்குவல் அட்வான்டேஜ் கொடுக்கணும். அதான் வந்து இங்க இருக்கிற ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட். இங்க பாருங்க, மார்க்கெட் அட்வான்டேஜ் டெஸ்ட். பயங்கரமா
ஸ்லோவா சர்ச் ஆகுது. விருதாச்சலம். சரி, நீங்க இது பெஸ்ட்டா எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க கண்ணா. ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் நான் ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கேன் கண்ணம்மா. ஓகே, அந்த ரிவிஷன் ரெக்கார்டிங் இருக்கும். நீங்க அதை பாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு லிங்க்ஸ்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் தெரியுமா? ஸ்ட்ராட்டஜிக்கு ரிவிஷன் ஒன்றத்துல கூட லிங்க்ஸ் இருக்கு, அதுல இருக்கும் இந்த 2 கொஸ்டின் மட்டும். ஓஆர் வேற வேற என்ன விட்டுறோம்டா நம்ம? ஆ, ஏரியா. ஸோ இந்த 2 கொஸ்டின் மித்ரா. அவ்வளவுதான் சொல்லுமா. ஸோ நம்ம ஒவ்வொரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸா முடிச்சுட்டு வரலாம், சரியா? ஓகே, இதுதான் வந்து 28th ஏப்ரலோடது. இந்த வீக்குக்கு வந்து 4th வந்து 4th மே டெஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல மார்ஜினல் காஸ்டிங் கொடுக்குறேன்டா. வெரி பேசிக் சம்ஸே கொடுக்குறேன். ஒரு ரீகேப் ஆக்கும். ஓஆர்ல வந்து மாடியூல்
மாடியூல் ஒன்னோட விரும்பின தியரி மட்டும் சரியா? கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இல்லஸ்ட்ரேஷன் நந்தனா மித்ராக்கு சப்போர்ட் மட்டும் பண்றீங்களாடா அந்த இல்லஸ்ட்ரேஷன் 10 சம்ஸ் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும்? ஓகே. இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 1 to illustration 10 ரொம்ப ஈஸியா இருக்கும்டா. ஓ சூப்பரா, வெரி குட். அப்படி படிச்சிருங்க செல்லம். ம் செல்லம், எஃப்எம்க்கு வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளோட ஃபார்மேட்டு தியரி அண்ட் வாட் எவர் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அதில் நான் கொடுக்குறேன். அது நான் எடுக்கவே இல்லை, அது கொடுக்கல டெஸ்ட் நான். இல்லை இல்லை, அப்போ அதை நான் கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து ஆடிட்டிங்கில் அதே மாதிரி மாடல் இப்போ போன வாட்டி 2 செட்டு போட்டிருந்தாங்க, என்னன்னு தெரில. செல்லம்மா நான் இது ஃபுல்லாக கொடுக்குறேன், இதில் ஏதாவது நீங்கள் 4 கொஷின்ஸ் சூஸ் பண்ணிக்கோ, ஓகேவா? உங்களோட ஆப்ஷன். செல்லம் ஏதாவது 4 கொஷின்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க கண்ணா, ஓகே? ஏதாவது 4 கொஷின்ஸ்டா. போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் ஃப்ரேம்வொர்க்லாம் நான் வீடியோவில் நல்லா டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கேன், ஓகே? பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், பெஸ்டல் ஃபவுண்டேஷனில் படிச்சிங்களாடா? பெஸ்டல் இதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேங்கண்ணா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு, ஓகேவா? நீங்கள் இல்லைன்னா கூட இதில் ஆன்சர்ஸ் கூட பார்த்துக்கோங்க. மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸ் இருக்கு. லிங்க் வேணா அனுப்பிச்சு விட்றேன் அதுக்கு, போடவா? ஆன்சர்ஸ் பார்த்துக்கிறீங்களா? இதுல இந்த லாஸ்ட் கொஸ்டின் மட்டும்டா, இப்படியே டைம்ல உங்களுக்கு எல்லாம் தரவாயிடும்டா, ஓகே? ஆனா இப்படி படிச்சீங்கன்னா தான் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஈக்குவல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், சரியா? ஒரே சப்ஜெக்டா ஈக்குவலா இது பண்ணாதீங்க, ஓகேவா கண்ணா? இது 4th மே டெஸ்ட். ஏதாவது டவுட் இருக்கா மித்ரா? ஆனா இதுல எல்லாமே வந்து மார்ஜினல் காஸ்டிங் ஹைஃபை சம்ஸ்லாம் இல்ல, நான் கிளாஸ்ல என்ன சம்ஸ் எடுத்திருக்கேனோ அதுதான். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிதான். கார்பரேட் அக்கௌண்டிங் ரொம்ப ஈஸி. ஆடிட்டிங் கொஷின்ஸே கொடுத்துட்டேன், உங்களோட ஆப்ஷனு. இல்லை எனி 4 பிக் பண்ணிக்கோங்க, இல்லை எல்லாமே எழுதுனாலும் ஓகே, பட் எனி 4. இங்கே பாருங்க ஹெல்த் கேர் கேட்டிருக்காங்க பாருங்க, ஹெல்த் கேர், ஓகே? அவ்வளோதாங்க நம்ம. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்க மித்ரா, எதெல்லாம் மித்ரா உங்களுக்கு கண்ணா நம்ம பிங்க் பண்ணுங்கடா, மெதுவாக பிங்க் பண்ணுங்க.
see இப்போ இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து எல்லா பேக்கப்ஸும் இருக்கான்னு நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ இதெல்லாம் டைரக்டா உங்களுக்கு இதுலயே நீங்க பண்ணிடலாம். சரியா? இது டிசம்பர் 2024 கண்ணா. இது வந்து ஜூன் 2025 ஓடுது. சரியா? மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ அங்கேருந்து நீங்க ஆன்சர் இது பண்ணிக்கலாம். இல்ல ரெக்கார்டிங் பார்க்கணும்னா கூட பார்த்துக்கலாம். இல்ல சார் புக் பார்க்கணும்னு பார்க்கலாம். கேபிட்டல் பட்ஜெட்டிங்க்கு ஃபைல் அமிச்சிட்டேன்டா, டன்னு. இல்ல கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஃபைல் வந்துருதுல்ல. மாடியூல் 5 ஃபைல் வந்துருதுடா. ஹலோ, மாடியூல் 5 அமிச்சிட்டேன். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அமிச்சிட்டேன். ஆ இவிஏ மாடியூல் 1 பெருசா இல்ல கொஞ்சம். ஆ செல்லம் மாடியூல் 6 ஆடா அது. கரெக்டாடா? ஆ ஐ சாரி 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 மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் தானே? மாடியூல் 8. 3 என்னதுடா? மாடியூல் 3 என்னதுடா செல்லம்? ஆமாமா, ரெண்டுமே ஒரே இதுல இருக்கு. ம், ம். அதை நான் கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணணும். நீங்க எவ்வளவு பண்ண முடியுமோ பாருங்க கண்ணா. வேற என்னடா டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு? செல்லம் இதை மட்டும் இப்ப இமீடியட்டா சேவ் பண்ணிக்கிறீங்களாடா? நான் delete பண்ணிடுறேன். பட் 2 MB காமிக்குதுடா. நந்தனா, நந்தனா மித்ரா இது மட்டும் ரிசீவ் ஆகலன்னா இப்ப பாருங்க. இப்பே பண்ணிட்டு சொல்லுங்களா, நான் delete பண்ணிடுறேன். நந்தனா நீங்களும் பண்ணிட்டு சொல்லுங்க கண்ணா. சூப்பர் இருக்கு. ஒரு ரொம்ப எவ்வளவு coming?
எத்தனை மணிக்கு போட்டிருக்கீங்க? ஆ, கரெக்ட் கரெக்ட். செல்லம்மா சொல்லுடா மித்ரா, சாரிடா கண்ணா. என்னடா சொன்னா? மித்ரா சொல்லுடா செல்லம். ஹலோ மித்ரா. மித்ரா சொல்லுடா கண்ணா, ஒரே நிமிஷம் சொல். மாடியூல் மாடியூல் 4 அவ்வளோ. நந்தனா சென்ட் மாதிரி ஞாபகம் இருக்கு. நான் ரீசன் பண்ணலாம். இப்போ சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சுடா ஒரு நிமிஷம். மித்ரா ஒன்று பண்றியா மித்ரா? ஏதாவது பண்றது பண்றீங்களா? எதா நான் இப்போ இந்த வாரம் நீ ஒன்று சிம்பிளா ஒன்று வச்சுக்கோங்க. ஆம், இந்த வாரத்துக்கான டெஸ்ட், அப்புறம் இந்த வாரத்துக்கான ஸ்டேஜ் ஒன் டெஸ்ட்டுக்கு ரிலேட்டட் ஃபைல்ஸ் உங்களுக்கு எல்லாமே அப் டு டேட் நான் அனுப்பிச்சிடுறேன். ஏதாவது ஒரு மாதிரி பெண்டிங் ஆச்சுன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆ, ஓ எல்பிபி நீங்கள் அட்டன் பண்ணலையா? எல்பிபி நீங்கள் அட்டன் பண்ணீங்களா செல்லம்? அப்போ ஒரு நிமிஷம் கீர்த்தனா கிட்ட கேட்டுக்கோங்க, ஒருவேளை ஏதாவது ஃபைல் வரலன்னா ஸ்டேஜ் 2 ஓடுது. ம், மெஜாரிட்டி நான் அனுப்பிச்சிடுவேன், பட் தென் கீர்த்தனா கிட்ட கேளுங்க. நான் அதுக்குள்ளே இந்த இன்னும் 2 3 4 டேஸ் இல்லைண்ணே, டியூஸ்டே வந்துடுவேன். அதுக்குள்ளே இது பண்ணிடலாம். பட் இப்போ டெஸ்ட்டுக்கு இந்த வாரத்தோடது உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்டுறேன். ஓகே. நான் மெஜாரிட்டி ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிடுறேன்டா இந்த வாட்டி. ஓகேவாடா? ஓகேவாடா நந்தனா, கீர்த்தனா, மித்ரா? ஸோ இந்த ஃபைல் அனுப்பிச்சி விட்டுறேன். ஏதாவது விட்டு போயிடுச்சு அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு வாட்டி ஃபுல் செக் பண்ணிடுவேன். விட்டு போயிடுச்சுன்னா அது மட்டும் கொஞ்சம் அப்படி கீர்த்தனா கிட்டேயோ ஏதோ மேனேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா நான் டியூஸ்டே வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஸோ